இங்க அனுவையும், அபியும் நீங்க 2 பேரும் அண்ணன், தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அத கேட்டதுமே ஏன் இந்த விஷயத்த முதல்லயே எங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தென் இந்த பொண்ணுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அத பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டே இறந்து போறாங்க. அண்ட் இவங்களுக்கு சடங்கு செய்ய மூத்த பையன் யாருனா இருக்காங்களான்னு கேட்கறாங்க. அப்ப ஹீரோ வந்து இவங்களுக்கான சடங்கெல்லாம் செய்து முடிக்கிறான். தென் ஹீரோட அப்பா அம்மா கிளம்பும்போது ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஆனா இவன் இப்பதான் இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அண்ட் ஹீரோ கிட்ட இப்ப நீ என்னதான் பண்ண போறேன்னு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோ இந்த சொசைட்டி நம்மள ஏத்துக்காது. அதனால இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. தென் ஹீரோ கிட்ட இந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சு என் கூட இருக்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம ஆபீஸ் போயிடுறான். இப்ப அவங்க அம்மா கால் பண்ணி நீ எப்பதான்டா வருவன்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோட அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள பிரிக்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க ஓட்டவாய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க. அதனால அசிங்கப்பட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு வச்சிருப்பாங்க. பட் இவங்க யார்கிட்டயும் சொல்லாம இந்த பொண்ணுக்கு அழகா வளகாப்பெல்லாம் பண்ணி நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிந்துமே போன் பண்ணி இவங்களை திட்டுறாங்க. ஆனா இவங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்துருக்கணும். அதை நீங்க சொல்லாம விட்டது உங்க மேலதான் தப்பு. அவங்க 2 பேரும் மேல எந்த தப்புமே கிடையாது சொல்லி இவங்களை திட்டி விட்டுறாங்க. அண்ணன் இந்த பொண்ணுக்கு பொன் குழந்தையும் பிறக்குது. ஆனா இவன் வேணான்னு என்னோட குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு அவனை விட்டு போயிடுறான். தென் இந்த ஃபார்ம்ல கூட ஃபாதர் நேம் எழுதாம தான் போயிருப்பா. அதை பார்த்ததுமே இனிமேல் நம்ம சொசைட்டிக்காக வாழக்கூடாது, நமக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் பேர்ல இவனோட பேர் எழுதி வச்சு அந்த பொண்ணு தேடி பின்னாடியே போயிடுறான். ஆக்சுவலா லா படி ஹீரோ டெஸ்டி பேபி மேல பிறந்தால இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது. அதனால இவங்க 2 பேரும் கல்யாணமும் செல்லுன்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சு வைக்கிறாங்க.